வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களின் கதைகளிலிருந்து. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படிங்கிற பேர் கொண்ட இவர் செப்டம்பர் 15, 1909 பிறந்து February 3, 1969 இறந்துட்டார். தமிழ்நாட்டோட 6வது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணா. காஞ்சிபுரத்தில் மத்தியதர நெசவு தொழிலாளர் குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் சென்னை பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியிலையும் அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியிலையும் கல்வி பெற்றார். அரசியலில் காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சிகளின் முதல் பங்களிப்பாளராக இருந்தார். முதல்ல இந்தியா குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த முதல் காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சி தலைவர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்குது. அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தவர் என்ற பெருமையும் அவருக்கு இருக்குது. அண்ணா மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளர். அவரோட மேடை பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழ்ல சிலேடையா பேசுறதும் நாகரிகமா பேசுறதும் அடுக்குமொழியில பேசுறதும் இவருடைய தனிச்சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சுத்திறன் மட்டுமல்லாமல் எழுத்துத்திறனும் பெற்றவர். பல புதினங்களும் சிறுகதைகளும் மற்றும் அரசியல் நாடகங்களும் நாடகமாக்கங்களும் திரைக்கதைகளும் எழுதியவர். அவரே கதாபாத்திரம் ஏற்று கூட நாடகங்களில் திராவிட கழக பிரச்சார நாடகங்களில் குறிப்பாக நடிச்சிருக்கிறார். திரைப்படங்களில் முக்கிய பிரச்சார ஊடகமாக அரசியலுக்கு பயன்படுத்தியவரில் மிக முக்கியமானவர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லலாம். இவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய மிகச்சிறந்த நாவலான வேலைக்காரி இன்னைக்கும் பேசப்பட்டிருக்கு. அண்ணா அப்படின்னு சொன்னாவே வேலைக்காரி அப்படின்னு. ஓர் இரவில் எழுதி முடிக்கப்பட்ட ஓர் இரவு கதை, இந்த மாதிரியான நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டு திராவிட அரசியலின் பிரச்சாரமாக இத்திரைப்படங்கள் திகழ்ந்தன அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. வேலைக்காரியில் அண்ணாதுரை அடக்குமுறையை கையாளும் நில ஜமீன்தார்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் காந்தியோட எப்படி கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத விளக்கும் விதமாக எடுத்திருப்பார். இவரோட திரைப்படங்கள் பெரும்பாலும் பிராமண எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரங்களாகத்தான் இருந்தன. இந்த பிரச்சாரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும் நாடக மேடை கலைஞர்கள் மற்றும் திரைக்கலைஞர்களாக அண்ணாதுரைக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னா TV நாராயணசாமி, KR ராமசாமி, NS கிருஷ்ணன், SS ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் மற்றும் MGR. அண்ணாவோட சில நூல்கள் மிகுந்த சர்ச்சை உருவாக்குச்சு அந்த நேரத்தில். அதில் ஆரிய மாயை மிக முக்கியமானது. ஆரியர்களின் போலி தோற்றம் தான் ஆரிய மாயையோட விளக்கம். பிராமணர்களை கடுமையாக சாடியதாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நூலுக்கு கிளர்ச்சி செய்கின்ற நூல் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு 700 ரூபாய் அபதாரமும் கூட விதிக்கப்பட்டது. ஆனால் முதல்ல எழுத கதை என்ன கதை அப்படின்னு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அந்த கதை கொக்கரக்கோ கதை. இப்போ அந்த கதையை நம்ம பார்க்கலாம். முதல் கதையை அவ்வளவு அருமையாக நகைச்சுவை உணர்வோடு எழுதியிருப்பாரு. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் சாயந்தர நேரம் நான் கடற்கரைக்கு முன்னாடி கண்ணை மூடி மௌனமாக உட்காந்துட்டு இருந்தேன். கண்ணை மூடுறதும் மௌனமாக இருக்கிறதும் கனவு காண்கிறதும் சகஜம்தானே. வைஸ்ராயை பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு யாரும் முதுகில் ஒரு தட்டு தட்டுற மாதிரி இருந்துச்சு. கண் விழிச்சு திரும்பி பார்த்தா பல மாதங்களாக என் கண்ணில் தென்படாத என்னோட நண்பன் சுந்தரா நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இல்லையே சுந்தரம், நீ பார்த்தியா அப்படின்னு நான் கேட்டேன். அவரு என்னை பார்க்காம கூட இருப்பாரா? போன வாரம் கூட வீரர் வில்லிங்ஸ்டன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் கூட எழுதினேனே, தெரியாதா அப்படின்னு கேட்குறான். சுந்தரா டிப்டி கலெக்டராக இருந்தால் கூட என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறதா சொன்னபோது தான் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. தலையங்கம்மா, யார் எழுதினது அப்படின்னு நான் கேட்டேன். அரே, சமாச்சாரம் தெரியாதா அப்படின்னு பீடிகை போட்டுக்கிட்டு சுந்தரா தன்னோட சுயசரிதையை தொடங்கினார். அதுக்குள்ள எனக்கு அறிமுகமான ஒரு பேர் வழி அந்த வழியாக போக ஒரு சலாம் போட்ட கொஞ்சம் பட்களை காமிச்சு அவர் சிரிச்சார். யாருந்தா சாமி அப்படின்னு கேட்டார் சுந்தரம். கரன்சி ஆஃபீஸில் 600 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய பேர் வழி, விடு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டே அந்த உத்தியோகஸ்தர் போன திக்க நோக்கி சுந்தரம் அப்படின்னு காரி துப்புனாரு. கொடுத்து வச்ச ஆசாமிக. இந்த காலத்தில் சுலபமாக அகப்படுமா வேலையெல்லாம்? கொளுத்த சம்பளம் வாங்குறாங்க. இந்த காலத்துல வேலை ஏது வெட்டி ஏது? இருக்கிற பணத்தை படிக்கிறதுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வரட்டு நிலம் மொரட்டு மனைவின்னு ஆட்சேபம் செய்யறது எந்த விதம் அப்படிங்கிற கவலை எனக்கு வந்துச்சு. ரொம்ப நேரம் வேதனைப்பட்டுட்டு கடைசியில பத்திரிகை ஆசிரியர் ஆகலாம்னு தீர்மானிச்சேன். இந்த இடத்துல தன்னோட சுயசரிதையை நிறுத்திட்டு கொஞ்சம் பொடி எடுத்து போட ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல திடீர்னு எப்படி இவன் மேதாவியானா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் கதையை தொடங்க ஆரம்பிச்சார். எவ்வளவோ பத்திரிக்கைங்க, எங்க திரும்பினாலும் பத்திரிக்கைங்க தான். இருந்தாலும் என்னோட பத்திரிக்கை பெயர் கேட்டாலே போதும், உன்னால அதை வாங்காமல் இருக்கவே முடியாது. நல்ல சுய தினமா பார்த்து அதை ஆரம்பிச்சேன் பாரு. தாளோட தலையில ஒரு சேவல்,
அதோட வாயிலிருந்து வருது இல்லையா கக்கரக்கா அப்படிங்கிற சத்தம், அதுதான் என்னோட பத்திரிகையோட பேர். சப்த சுவை ஒரு பக்கம் கிடக்கட்டு, இதுல வெளியாகிற விஷயத்தோட பொருட்சுவை நயத்தை என்னால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். ஒரு கேள்வி, இது என்ன மாத பத்திரிகையா வார பத்திரிகையா அல்லது தினசரியா அப்படின்னு நான் கேட்டேன் அவன் பேச்சு கிடையில. அதை நான் ஏன் சொல்லணும்? விஷயம் முழிச்சு கேட்டுட்டு நீயே சொல்லு பார்க்கலாம். மற்ற பத்திரிகை ஆசாமி மாதிரி ரிசர்வ் பேங்க் மசோதா, வெள்ளை காகித திட்டம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சாஸ்திரியார் சாசனம் அப்படின்னலாம் நான் எழுதுறது கிடையாது. கொக்கரக்கோவில் வெளியில வர்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, திடுக்கிடும் சம்பவங்கள், ஆவேசத்தை தரக்கூடிய ஆச்சரிய மர்மங்கள், வினோத விசித்திரங்கள், இதெல்லாம் தான். பல சிக்கலான பிரச்சனையை பற்றி கூட நான் விவாதிக்கிறது உண்டு. உதாரணமா, மனுஷனுக்கு ஒரு தலை போதுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு ரசமான கட்டுரை எழுதியிருந்தேன். இது விஷயமா இதுவரைக்கும் ஒருத்தர் கவனிக்காம இருக்கிறது பிசக்கு தான். அறிவுள்ளோர் இதனோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பாமரருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ஸ்மித் பிரசங்கம் செஞ்சதா எழுதிட்டேன். அவ்வளவுதான். அந்த வாரம் பூராவும் அதை பற்றி உரைகளும் வியாக்கியானங்களும் ஆராய்ச்சிகளும் கொக்கரக்கோளும் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமா சுந்தரம், ராம் ஸ்மித் ஆறு அப்படின்னு நான் கேட்டேன் இடையில மறுபடியும் நிறுத்தி. சுந்தர கதை சொல்ற உற்சாகத்துல என் கேள்வி கவனிச்ச மாதிரியே தெரியல. அவன் பாட்டு கவனிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். மறுவாரம் மன்னிக்கவும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ராம் ஸ்மித் மனுஷனுக்கு ஒரு தலை போதுமா அப்படிங்கிற பிரச்சனைய கிளப்பவே இல்லைன்னு, மனுஷனுக்கு இருக்கிற ஒரு தலையே போதும், இதை அறிவுடையவங்க கவனிச்சு பொதுமக்களுக்கு சொல்றது நல்லது அப்படிங்கிறது மட்டும் அவர் சொன்னதா வெளியிட்டு தப்பான செய்தியை அனுப்பின நிருபரை வேலையை விட்டு விலக்கிட்டதாகவும் கொக்கரக்கோவில் பிரசுரம் செஞ்சேன். எனக்கு சிரிப்பு பொங்கிட்டு வந்துச்சு. சுந்தரா அவ்வளோ பெரிய சாமர்த்தியமான காரியங்களை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட முதுகு தட்டி கொடுத்தேன். தட்டுறது பிறகு ஆகட்டும் சங்கரா, விஷயத்த கேளு. சுந்தர கதையை மேலே சொல்ல தொடங்கினான். தத்தி தத்தி விளையாடி குழந்தை பருவத்தை கடந்து கொக்கரக்கோ வாலிப பருவத்தை அடைஞ்சிருச்சு. பலாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கொக்கரக்கோவை பார்க்காம தூங்குறதே கிடையாது. நானும் வினோதமான விஷயங்களை வெளியிட்ட வண்ணமே இருந்தேன். அதற்காக நான் செய்த யுத்திகள் எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் விந்தையான விஷயம் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு பக்கம் கூட அச்சாகவே இல்லை. மணியும் 3, 4, 5 மணிக்கு பத்திரிக்கை அடிச்சாகணும். என்னோட நிலையில நீ இருந்த என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சுந்தரம் கேட்டா என்ன பார்த்து. ஆனால் நல்ல காலமாக என்னோட பதில் வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட சரிதத்தை ஓட்ட ஆரம்பித்தான். அவன் அப்படித்தானே வந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கிறான். ஏழு சங்கரா, சுற்றி வளைச்சு பார்த்த திடீர்னு ஒரு யுத்தி கிளம்பிச்சு. எடுத்தேன் பேனாவ, ஹிட்லர் பட்லர் ஆனா அப்படிங்கிற கேள்வி ஒன்றை கிளப்பினேன். மறுதினம் எனது சித்திரக்காரரை கூப்பிட்டு ஹிட்லருக்கு பட்லர் வேஷம் போட்டு அவர் ஐரோப்பியாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது மாதிரியும், சாப்பாட்டு பண்டங்கள், துப்பாக்கி, பாம்பு, புகை, இதை எல்லாத்தோடும் சேர்ந்து ஒரு படம் பிரசுரம் செஞ்சேன். விற்பனை பலமாக இருந்துச்சு. 32 பிஏக்களை நிருபர்களாகவும் பார்சல் குமாஸ்தாக்களாகவும் வச்சுக்கிட்டேன். நீயும் வர்றதா இருந்ததுன்னா 33 பிஏக்களுக்கு உன்னை நான் தலைவனாக்குறேன். என் மனைவி மரகத இருக்காளே, அவள் பெண்கள் பகுதியை ரொம்ப திறமையாக நடத்திக்கிட்டு வந்தான். சின்ன பங்களாவை விலைக்கு வாங்கி அதில் குடி போனான். அடுத்த பங்களாவில் கார்த்திகேயன் அடியார் கூட்ட தலைவரும் கங்காணிகளோட சங்கத்து பொக்கிஷதாரருமான ஸ்ரீமான் கருணாம்பிள்ளை தன்னோட மனைவி கமலாம்பிகையோட கூடி வச்சுட்டு வந்தார். பல தடவை நான் அவரை அணுகி என்னோட பத்திரிகைக்கு பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, அதுக்கு ஏதாவது விஷயம் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். போதும் ஆயிடுச்சு, எத்தனையோ பெரிய ஆசாமிக விஷயதானம் செஞ்சுருக்கிறாங்க, இந்த கருணாம்பிள்ளை மட்டும் ஏன் கடுகளவு கருணை காட்டக்கூடாது, கடுகளவு காட்ட மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் விட்டேனா அந்த ஆசாமிய மரகதமும் நானும் சேர்ந்து அவரை தண்டிக்க ஒரு ஏற்பாடு பண்ண. எனக்கா நீ கொடுக்க மாட்டேங்கிற விஷயம் இரு அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். என்னோட ஏற்பாட்டின்படி கமலாம்பிகை என்ன பண்ணா, உங்களோட மனைவி கிட்ட போய் சிநேகம் வச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் பேசி ரொம்ப சிநேகி ஆயிட்டாங்க. ஒரு நாள் 2 பேரும் வழக்கம் போல சந்திச்சு வம்பளத்துக்கிட்டு இருந்தப்போ மரகத திடீர்னு பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். கமலாம்பிகைக்கு முகத்தில் அசடு தட்டிருச்சு. ஏன் சிரிக்கிற, காரணத்தை சொல்லிட்டு சிரிக்கப்படாதோ, சிரிச்சா நானும் சிரிப்பேன்ல அப்படின்னு சொல்ல மரகத சிரிப்பை நிறுத்திட்டு, ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரரு என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, நான் சொல்றத தட்டவே மாட்டாரு. நேற்று எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பை சோதிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாவடையை கட்டிட்டு நடனம் ஆடக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். அவரு தடை சொல்லாமல் ஆடினாரு. ரொம்ப தமாஷா இருந்தது. அதை திடீர்னு இப்போ நினச்சிட்டு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அன்னைக்கு சாயந்தரம் நான் ஆஃபீஸு போகவே இல்லை. ஆமாம், ஆஃபீஸ் ஏன் போகணும்? கருணாம்பிள்ளை வீட்டு தோட்டத்தில் கேமராவோட ஒளிஞ்சிருந்தேன். அவர் மனைவி தோட்டத்துக்கு வந்தாங்க. இது என்ன முட்டாள்தனம், ஆசையாக இருந்தால் ஆட வேணுமா அப்படின்னு சொல்லி கருணாம்பிள்ளை கேட்குறாரு. கமலாம்பி கண்ணை பிசைஞ்சுக்கிட்டு, ஆமாம், ஆடுனா ஆடத்தான் வேணும், பாடுனா பாடத்தான் வேணும். பக்கத்து வீட்டு ஆசிரியர் என்ன முட்டாளா? அவரோட மனைவி அவரை ஆட சொன்னால் அவர் ஆடுறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவாதிகளுக்கெல்லாம் மனங்கோணாமல் நடக்கிற புருஷங்க தான் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விம்மி விம்மி அழுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி கருணாம்பிள்ளையுமே ஒரு பாவாடையை போட்டுட்டு வந்து நடனம் ஆடினார். நடனம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கருத்த பெருத்த உருவம், உருண்ட தொந்தி, மொட்டை தலை, நடனம் நல்லா இருந்துச்சு. நானே லயிச்சு போய் பார்த்தேன்னா பார்த்துக்கவே. நான் மறைஞ்சிருந்து அவர் ஆடினதை போட்டோ பிடிச்சிட்டேன். திடீர்னு அவர் எதிரில் வந்தேன். பரதநாட்டியத்தை பற்றி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஆளை அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டாருன்னா பார்த்துக்குவே. அன்னைக்கு கொக்கரகோவில் என்ன எழுதியிருப்ப? ஆமாம், கருணாம்பிள்ளை நர்த்தனம் அப்படின்னு போட்டு பரதநாட்டியம் ஒரு பழங்கலை அப்படிங்கிற தலைப்பை போட்டு கருணாம்பிள்ளையோட போட்டோவை பிரசுக செஞ்சேன். அன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு விந்தையான ஆசை ஏற்பட்டுச்சு. நமது பத்திரிக்கையை நாமே விற்று பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறு வேடம் போட்டுட்டு பிராட்வே முன்னாடி போய் நின்று கொக்கரக்கோ காலனா கொக்கரக்கோ காலனா கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவி கூவி வித்தம் பாரு. சுந்தரம் நிறுத்து, உன்னோட சரிதம் கிடக்கட்டு, இந்த மாதிரி பத்திரிக்கை நான் பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். நீ எப்படி பார்த்துருக்க முடியும், இந்த ஊரில் போட்டால் தானே அப்படின்னு சொன்னா சுந்தரா. என்னது இந்த ஊரில் போடலையா? எந்த ஊரில் போய் போட்டேன்? உங்களுக்கு தெரியாதா? கீழ்ப்பாக்கம்தான் அப்படின்னு பின்னாலேருந்து ஒரு குரல் கேட்டது. ஒரு போலீஸ்காரரை என்னோட நண்பனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. வைஸ்ராய் ஏதோ பேச வேணும்னு கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறாரு. நான் போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் உன்னை பார்க்க வரேன், கொக்கரக்கோவை அவசியம் படிக்கணுமாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போனான். பரிதாபம், என்னோட நண்பன் சுந்தரா 2 தடவை வார மும்முறை பத்திரிகை நடத்திட்டு தோல்வி அடைஞ்சு, அதுக்கப்புறம் மாதம் 2 முறை பத்திரிகை, அதுவும் தோல்வி அடைஞ்சு மூளை இழந்து கடைசியில் பைத்தியக்காரனாகி கீழ்ப்பாக்கத்தில் வச்சுட்டு வர விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இதோட கதை முடிஞ்சுது.